ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட செகண்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜின்லாய் தலையில அடிபட்டு மலை உச்சியில இருந்து கீழே விழுந்து அவனை காப்பாத்திட்டு ஷன்பா வந்திருந்தா. லாஸ்ட் எபிசோட் அதுலதான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல ஆல்ரெடி சில மாசங்கள் ஓடி இருக்கு. ஜின்லாய் எந்திரிக்கிறான். ஜன்னல் வழியா இங்க ஷன்பாவை பாக்குறான். எனக்கு யாருமே என்ன காப்பாத்தின மாதிரி எந்த ஞாபகமும் இல்ல, நீதான் என்ன காப்பாத்திருக்க அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறான். ஷன்பா டோர் ஓபன் பண்ணிட்டு இவனை பத்தி விசாரிச்சு பாத்தீங்களா, அன்னைக்கு நான் இவனை பார்த்தேன், எல்லாரும் லூ சார்னு கூப்பிட்டாங்க. அதாவது ராஜா அனுப்பி இந்த ஊருக்கு இன்ஸ்பெக்டரா வந்த லூ ஜின்லாய் தான் இவன் நினைக்கிறேன். ஆனா தலையில அடிபட்டதுக்கு அப்புறம் எதுவும் மறந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அது மட்டும் இல்லாம இங்க வந்த இன்ஸ்பெக்டர் மறுபடியும் கிளம்பி கேபிட்டல் சிட்டிக்கு போயிட்டாரு அப்படின்னு எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. கேபிட்டல் சிட்டிக்கே இந்த போலீஸ் போயிட்டாருனா இங்க இருக்கிறது யாரு அப்படின்னு ஒரு குழப்பத்தோடயே உள்ள ஷன்பா நுழையிறா. உள்ள போற டாக்டர் நம்ம ஜின்லாய் கிட்ட ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. தலைய புடிச்சிட்டு கத்த ஆரம்பிக்கிறான், எதுவுமே ஞாபகம் வரல அப்படின்னு. இந்த நேரத்துல ஷன்பா கிட்ட வேலைக்கார பொண்ணுங்க 2 அரிய மூலிகை, எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா, அதை கொடுத்து இந்த பையன் உயிரை காப்பாத்திருக்கீங்க, இவனை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம், வெளியாவது அமுச்சு விட்டுருங்க, எப்படியாவது நாங்க நன்றி கடனை திரும்ப செலுத்துறானான்னு பாக்கலான்னு சொல்ல, வெளியே போயிட்டா காசு எப்படி வரும், குதிரையாயத்துல வேலை செய்யறதுக்கு ஆளுங்களே இல்ல, சரியாயிட்டான்ல, இனிமே அவனை அங்க வேலை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லிடுறா. திருப்பி கொஞ்ச நாள் போயிடுது. பனிக்காலத்துல இருந்து மறுபடியும் வெயில் காலமும் வந்துருது. இங்கேயும் ஜின்லா இப்பவும் இதே வீட்டுலதான் இருந்துட்டு இருக்கான். இப்ப மறுபடியும் ஷன்பாக்கு சுயமரம் நடக்கிற காலம் வந்துருச்சான். இன்னும் அவன் ஹஸ்பண்ட செலக்ட் பண்ணல அப்படிங்கிறதுக்காக எல்லா பெரிய குடும்பத்துல இருந்தும் அவங்க வீட்டு பசங்க வரிசையா வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க பேரை ரெஜிஸ்ட்ரி பண்ணிக்கிறாங்க. அடுத்து உள்ள போறாங்க. பெரிய குடும்பத்துல இருந்து ஏதாவது யாராவது ரெக்கமெண்டேஷன் பண்ணி வந்தா மட்டும்தான் இந்த சுயம்பரத்துல கலந்துக்க முடியுமா. அவங்க எல்லாம் வந்துட்டே இருக்கும் போது பை அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒரு பையன் வரான். இந்த பையன் இந்த இடத்துல இருக்க காலேஜ்ல நல்ல டாப் ஸ்டூடெண்டா. அந்த பிரின்சிபல் அதனால உனக்கு தகுதி இருக்கு, நீ போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுன்னு அனுப்பிச்சு விட்டுருக்காரு. பை அவனோட பேரை கொடுக்க இந்த பையன்லாம் ஒரு ஆளா அப்படின்னு அங்க இருக்கிற வேலைக்காரங்களே கொஞ்சம் லைட்டா தான் பாக்குறாங்க. சரியா அந்த நேரம்னு பார்த்து பின்னாடி வண்டியில ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். இவனோட பேரு யாங். இவருக்கால இருக்கிறதுல ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு ஆளாம். அவன் வந்ததுமே ஊர் மக்களே வாய பொழந்துட்டு இருக்காங்க. பைய கூட கட்டுக்காம இந்த யாங்கு கிட்ட இருந்து ஆளுங்க எல்லாம் வந்து வாங்க சார் உள்ள போலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. யாங் முதல்ல உள்ள போலாம் அப்படின்னு பாக்குறான். ஆனா அவன் இந்த சுயம்பரத்துக்கு வரதுக்கே அவ்வளவு கிஃப்ட்ஸ் கொண்டு வந்திருக்கான். நம்ம ஷன்பாக்கு கொடுக்கறதுக்கு பெட்டி பெட்டியா எடுத்துட்டு வராங்க. பைய கண்டுக்காம அந்த பையன், சாரி சார், உங்களை பிரின்சிபல் தான் அனுப்பிச்சிருக்காரு, உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட அடுத்த ஒரு முக்கியமான ஆள் வரான். பாருங்களேன் எப்படி இருக்காருன்னு, ஹேண்ட்ஸமா இருக்காருன்னு அங்க இருக்கிற எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த வர பையன் பேரு ஹீ. உள்ள போன அந்த யாங் இருக்கான்ல, அவன் மறுபடியும் திரும்ப வந்துட்டு உங்க டீ தான் இருக்கிறதுலே பெஸ்ட்னு ரொம்ப பெருமையா சுத்திட்டு இருப்பீங்க, இப்போ எதுக்கு உங்க குடும்பத்தோட ஷன்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்க, அங்க உடனே ஹீ இருக்கான்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை பத்தி வெளியே சொல்லிக்கிறதே அசிங்கம், அது பழைய கதைன்னு. ஆனா எங்க குடும்பம் எங்க டீ தான் பெஸ்ட்னு சொன்னது பல 100 வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை, அதை போய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு பக்கத்துல வந்துட்டு, ஷன்பா எனக்கு தான், முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்னு பக்கத்துல சொல்லிட்டு அங்க இருந்து உள்ள போயிட்டு இருக்கான். இப்படி ஷன்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போட்டி போட்டு ஆளுங்க உள்ள வந்துட்டு இருக்காங்க. வெளிய மக்களும் ஷன்பா மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறது தங்க பானைக்குள்ள விழுறதுக்கு சமம், எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் அது அப்படின்னு ஆளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சரியா அந்த நேரத்துல ஷன்பா தோட்டத்துல இருந்துட்டு இருக்கா. யாரோ பின்னாடி வரது தெரிஞ்சு லைட்டா சிரிக்கிறா. அங்க ஒரு பையன் வரான். இந்த பையன் பேரு வென். ஷன்பாக்கு சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்டா. ஷன்பா உனக்கு எதுக்கு இந்த சுயம்பரம்லாம், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நான் முக்கியம்னு சின்ன வயசுல இருந்து வெயிட் பண்ணிருக்கேன், நீ எதுக்கு சுயம்பரம் வைக்கிற அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஷன்பா பாக்குறா, ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு, என்ன சீனியர்னு கூப்பிடுன்னு சொல்ல, நீ என்னோட கொஞ்ச நாள் தான் பெரிய பொண்ணு, அதுக்காக நான் உன்ன சீனியர்னு கூப்பிடணுமா, அதுவும் இல்லாம உங்க அம்மா அன்னைக்கு ஒரு நாள் பசியில ஆபத்துல இருந்தப்போ எங்க அப்பா தான் கூப்பிட்டு உங்க அம்மாக்கு சூப் கொடுத்தாரு, அப்புறம் எங்க அப்பாவை உங்க அம்மா மானசீகமா அண்ணனா ஏத்துக்கிட்டாங்க, அப்படி பார்க்கும்போது நான் உனக்கு மாமா பையன், நான் இருக்கும்போது உனக்கு சுயம்பரம் எல்லாம் வேணாம், சும்மா வேணா வச்சு என்டர்டைன் பண்ணிக்கோ, ஆனா கல்யாணம் என் கூட தான் அப்படின்னு அங்கிருந்து வென்னு கிளம்பி போயிடுறான். வெண் மேல கண்ணை வச்சுக்கோங்க, ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு ஷன்பா சொல்றா. நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு ஆளுங்களும் கிளம்புறாங்க. ஆனா எல்லாரும் இங்க இருக்காங்க. நம்ம ஹீரோ எங்க போனான்னு தானே எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம். ஜின்லாய் பார்த்தா குதிரை லாயத்துல, என்னடா இது குதிரை சாணி போட்டே டயர்ட் ஆயிரும் போல, அதல்லயே நான் டயர்ட் ஆயிடுவேன் போல அப்படின்னு கிளீன் பண்ணிட்டு இருக்கான். அங்க வரவங்க எல்லாம் நம்ம ஜின்லாய ரொம்ப மட்டமா ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் புது ஆளு, உன்னை ஷன்பா மேடம் கூட்டு வந்துட்டாங்கனால உனக்கு கொம்பு முளைச்சிருக்கா என்ன, இதை கிளீன் பண்ண வந்தவன் தானே, மழை எதுவும் வந்துட்டு போகுது, சீக்கிரம் கிளீன் பண்ணு, அப்புறம் நாரும் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. யூ டெய்லி புல்லா போட்டுட்டு இருக்கீங்க, தண்ணி நல்லா வைங்கயா, இதுக்கு டாய்லெட்டே ஒழுங்கா வர மாட்டேங்குதுன்னு இவன் திட்டிக்கிட்டு இருக்கான். உனக்கு ஒரு நாள் ஆப்ப யாராவது வைக்காமலா போயிடுவாங்கன்னு கூட இருக்கவன் திட்டிட்டு இருக்கான். ஜின்லாய் பாக்குறான், இந்த இடத்துல இருந்தா சரிப்பட்டு வராது, எப்படியாவது இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இங்க இந்த உள்ள முரட்டுத்தனமா யாங் அப்படின்னு ஒரு பையன் வந்தான்ல, அவன் உள்ள போகும்போது மத்த இடத்துக்கு சில மாப்பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்க சுயம்பரத்துக்காக. அவங்களுக்கு எல்லாம் என்னால பெருசா நம்பிக்கையே இல்ல போல, இருந்தாலும் கலந்துக்கலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் யாங்க கூடவே வந்துட்டு, இந்த வீட்டுல பொண்ணுங்க தான் கெத்தாமே, ஆம்பளைங்க எல்லாம் டம்மி தானா
இருக்கலாமே அப்படின்னு கேட்டுட்டே போயிட்டு இருக்காங்க. அது என்னங்க, எப்படி ஆம்பளைங்க எல்லாம் டம்மியா இருக்கலாம்? ஒருவேளை குழந்தை பிறந்துட்டா கூட அந்த புருஷன் மேல அந்த பொண்ணுக்கு இஷ்டம் இல்ல அப்படின்னா புள்ளைய தானே வச்சுட்டு புருஷனை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாளாம். பாத்தீங்களா கதை எப்படி எல்லாம் இருக்கு? அது ஏங்க, ஷென்பா என்ன அவ்வளவு திமிரு பிடிச்ச பொண்ணா? நம்ம எல்லாம் அதுக்கு மட்டமாவா இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. யாங்க பாக்குறான், தேவையில்லாத விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகும்போதே ஆப்போசிட்ல ஜின்லாய் குதிரை இடத்துல இருந்து சாணி எல்லாம் அள்ளிட்டு ஒரு பெட்டியில போட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப அந்த பக்கமா வாங்லோ அப்படின்னு ஒரு பையன் வரான். ஜின்லாயை ஓங்கி உதைச்சிட்டு, ஏண்டா வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கோம், இப்பதான் சாணி அள்ளி மூஞ்சுக்கு நேரா கொண்டு போறியா, எங்களுக்குலாம் நார்ல அப்படின்னு கண்ணா பின்னான்னு உதைச்சிடுறான். அதுல பாவமா நம்ம ஜின்லாய்க்கு வயிற்றுல அடிபட்டு ரத்தம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. கையில இருந்து கூட ரத்தம் வருது. என் ஷூவை தொடச்சு விடு அப்படின்னு யாங் சொல்ல வேக வேகமா ஷூவை கூட தொடச்சு விட்டுட்டு இருக்கான். வாங்லுவை பாக்குறான். அவன் பேரை சொல்லி மத்தவங்க எல்லாம் கூப்பிடுறத பாத்துட்டு, உன் பேரு வாங்லுவா, இருறா ஞாபகம் வச்சுக்கிறேன், வச்சு செய்யற அப்படின்னு ஜின்லா யோசிச்சுட்டு இருக்கான். கரெக்டா மறுபடியும் அந்த வாங்லு இவனை அடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கான். ஆனா அவன் கையில ஒரு சாட்டை ஒண்ணு படுது. அத்தனை பேரும் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா ஷன்பா அங்க நின்னுட்டு இருக்கா. ஒரு நாயை அடிக்கணும்னா கூட நாயோட ஓனர் யாருன்னு பாத்துட்டு அவங்க கிட்ட மோத முடியுமான்னு யோசிச்சுட்டு தான் அவங்களை அடிக்கணும். எங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தங்களை நீங்க மோதி பாக்கணும்னா என்கிட்ட முதல்ல கேட்கணும். கேட்டீங்கல்ல, பொண்ணுங்க தான் இங்க வந்து திமிரு பிடிச்சவங்களா இருப்பாங்க, மத்தவங்க எல்லாம் அடிமையா போகணுமான்னு. ஆம்பளைங்க யாரும் அடிமை கிடையாது. யார் யாருக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கோ அந்த அளவுக்கு மரியாதை இங்க கிடைச்சிட்டு இருக்கோம். பெண்கள் நாங்க பொண்ணுங்களா பிறந்துட்டோங்கிறதுக்காக இங்க தலைவியா இல்ல, அதுக்கான எல்லா திறமையும் தகுதியும் இருக்கிறதாலதான் ஒருத்தங்க தலைவி ஆகுறோம் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. ஜின்லாய் அவளையே பெருமையா பாத்துட்டு இருக்கான். அப்ப அவ கையில ஜின்லாய் கிட்ட ஒரு ரிங் ஒன்னு எடுத்தால விழும்போது அந்த ரிங்க போட்டிருக்கா. அதை பார்த்ததும் ஜின்லாய்க்கு ஒரு மாதிரி தலைலாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. இந்த நேரத்துல யாங் பாக்குறான். சாரி, நான் வரும்போது டிஸ்டர்பன்ஸ் நடந்துருச்சுன்னு ஒரு வெள்ளி கட்டி எடுத்து ஜின்லாய்ட்ட போட்டு இதை கிஃப்டா வச்சுக்கோன்னு சொல்ல ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேங்க்யூவை போட்டுட்டு இருக்கான் ஜின்லாய். அங்க இருந்து நம்ம ஷன்பா கிளம்பி பல்லக்கில போயிடுறா. இந்த வாங்லோ மறுபடியும் திரும்பி ஜின்லாய் அடிக்கிறதுக்கு போக ஷன்பாவோட வேலைக்கார பொண்ணு இன்னும் அங்கதான் நின்னுட்டு இருக்கா. யாரும் வம்பலுக்காதீங்க, இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்லோவை திட்டிட்டு இருக்கா. அந்த பக்கமா இந்த ஒரு பையன் கூட வந்தான்ல, ஹீன்னு சொல்லிட்டு ஹான்சமா ஒரு பையன், அவன் வேற ஒளிஞ்சிருன்னு இந்த பக்கமா போயிட்டு இருக்க ஷன்பாவையே வச்சுக்கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கான். ஜின்லாய் பாக்குறான். டேய் வாங்லு, நான் அவனை விட மாட்டேன்டா, நான் என்ன பண்றேன் பாருன்னு கீழே பாக்குறான். இந்த வாங்லு இவனை அடிக்கும் போது அவன் இடுப்புல போட்டிருந்த டோக்கன் ஒண்ணு கீழே விழுந்துருச்சான். அதை பாத்துட்டு இருக்கான் ஜின்லாய். ஷன்பா அந்த ரிங்கையே பாத்துட்டு இருக்கா. வேலைக்கார பொண்ணு சொல்றா, அவனுக்கு அந்த அளவுக்கு அடிபட்டுது, கண்டிப்பா அவன் மறந்து போன மாதிரி நடிக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்ல, சத்தியமா அவன் அப்பாவியா தான் இருக்கணும், இல்லனா என்ன அடி வாங்கினான் பாத்தீங்களா அப்படின்னு கேட்க ஷன்பாவும் சொல்றா, அவன் ஒருவேளை பழைய மாதிரியே இருந்தான்னா அவனுக்கு இருந்த மூளைக்கு கண்டிப்பா இந்த இடத்துல இருந்துட்டு இருக்க மாட்டான், வெளியே போயிருப்பான். ஆனாலும் இருந்தாலும் நம்ம வாட்ச் பண்றதுதான் கரெக்ட். அதுவும் இல்லாம நம்ம அவனுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், அதெல்லாம் வசூல் பண்ணோம்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க அதை யாங்க பாக்குறதுக்கு ஹீ தனியா வந்துடுறான். நிறைய முட்டாளுங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் இருக்கிறது நமக்கு வேஸ்ட், அவங்கள கட் பண்ணி விடுறதுக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு கூட்டணி போட்டு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறான். இன்னைக்கு வந்திருக்க எல்லா சுயம்பர மாப்பிள்ளைங்களுக்கும் விருந்து ஒண்ணு நடக்குது. அதுல இந்த பசங்க எல்லாம் உட்காந்து ஒயின் குடிச்சிட்டு இருக்காங்க. ஹீ அப்புறம் யாங்க ரெண்டு பேரும் மட்டும் யாரையும் கண்டுக்காம இருக்காங்க. ஆனா மத்த இடத்துல எல்லாம் பார்த்தா நிறைய சர்வ் பண்றதுக்கு பொண்ணுங்க வருவாங்கல்ல, மாப்பிள்ளைங்களுக்கு ஊட்டி எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. ஏற்கனவே யாங்கும் ஹீயும் பிளான் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல மாப்பிள்ளைங்களோட கேரக்டர் டெஸ்ட் பண்றாங்க. ஒரு பொண்ணுக்கு உருப்படியா இருக்கானா உறுதியா இருக்கானா அப்படின்னு. ஆனா மத்த பசங்க எல்லாம் அந்த பொண்ணுங்க அழகழகா இருக்கிறத பார்த்துட்டு இவங்க வேணுனே தான் போட்டிருக்காங்கன்னு கூட தெரியாம அந்த பொண்ணுங்க கிட்டயே நல்லா சொல்லி விட்டுட்டு இருக்காங்க. இந்த யாங்கு கூடயும் ஹீ கூடயும் இன்னும் வேற எந்த பொண்ணுகிட்டையும் பேசாம அமைதியா கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதுல ஒரு ஆளு நம்ம வென், இன்னோசென்டான பையன், இன்னொருத்தன் பை படிப்பாளி. அதுல வெண்ணுகிட்ட நேரா போயிட்டு இன்னும் கொஞ்சம் குடிங்க குடிங்க அப்படின்னு இந்த ஹீயும் யாங்கும் வேணுனே ஊத்தி விடுறாங்க. ரொம்ப யார் அதிகமா காம்படிஷன் இருக்காங்களோ அவங்களெல்லாம் முதல்ல தீத்து கட்டலாம். இந்த வெண்ணு ரொம்பவே க்ளோஸ் அவளுக்கு, அதனால இவனை தீத்து கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனும் வேற வழியே இல்லாம குடிச்சிட்டு இருக்கான். ஆனா இன்னொரு பக்கம் இந்த பொண்ணுங்களை எல்லாம் கூட்டிட்டு கொஞ்சிட்டு ஓவரா பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த பசங்க மூஞ்சில எல்லாம் துணியை போட்டு சுத்தி நேரா வெளியே தள்ளி விட்டுறாங்க. ஏண்டா ஒரு பொண்ணுக்கு உருப்படியா உண்மையா உன்னால இருக்க முடியல, உனக்கு எங்க வீட்டு பொண்ணு கேக்குதா, எல்லாம் வெளியே ஓடுங்கடா அப்படின்னு சொல்ல வந்ததுக்கு மானம் போனதான் மிச்சம் அப்படின்னு அங்க இருக்கிற பசங்க எல்லாம் தெரிச்சிட்டு ஓடுறாங்க. இதே நேரம் அந்த ஷன்பாக்கு ஒரு தங்கச்சி ஒருத்தி இருந்தால, ரொம்ப திமிரு பிடிச்சவ, பேங்க்ஸ் எல்லாம் வச்சுட்டு, அந்த பொண்ணு பேரு யூயூவா. அவ பாத்துட்டு இருக்கா, என்னது இது உருப்படியா எவனாவது வந்திருக்கானா பாரு, மொக்க பசங்களா வந்திருக்காங்க. சரி ஷன்பா இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருக்கா, ஏதோ டீயை புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்றா. இந்த நேரம் அவ வீட்டுக்கு போயிட்டு நான் ஒரு வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமா ஷென்பாவோட ரூம்குள்ள போயிடுறா. அவ ஷென்பா இருக்கிற ஏரியாக்குள்ளேயே யாருக்கும் போக பெர்மிஷன் இல்லையா, ஆனாலும் அதையும் மீறி அவ போயிடுறா. அந்த பக்கமா ஜின்லாய் வரான். நானே ஷென்பாவை போய் பார்க்கணும்னு நினைச்சேன், யாரோ போட்டு உடைச்சு
வச்சிருக்காங்க, போயிட வேண்டியதான் அப்படின்னு அவனும் கிளம்பி உள்ள போயிடுறான். இங்க உள்ள போனால இந்த யூ அவ அங்க இருக்க ஒரு ரூம் உடைச்சிட்டு போய் பார்க்க அங்க ஒரு பொண்ணு இருக்கா. இந்த பொண்ணு பேரே யூனாவா. ஓ, நான் இங்கதான் அக்கா ஒளிச்சு வச்சிட்டு இருக்காளா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு பயந்து நடுங்குறா. இது கொஞ்சம் இன்னசென்ட்டா இருப்பா போல. இன்னொரு பக்கம் யாங்கு ஹி ரெண்டு பேருமே அந்த வெண்ணை குடிக்க வச்சாங்கல்ல, அவனை ஒரு ரூம்குள்ள அமிச்சிட்டு ரெண்டு பொண்ணுங்களையும் கூடவே அமிச்சு காசும் கொடுத்து விட்டுறாங்க. சோ வெண்ணை வந்து இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் மொலஸ் பண்ண மாதிரி போட்டியில இருந்து அவனை வெளியேற்றலாம்ல, அதுக்காக. சரி ஓகே, நம்ம போட்ட பிளான் முடிஞ்சிருச்சு, இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு ஹி யாங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. பை வரா. பாவம், ஒரு அப்பாவி பையனை மாட்டி விட பாக்குறாங்களே அப்படின்னு பயந்து நடுங்குறான். இங்க இந்த ஒரு அப்பாவி பொண்ணு யூனா இருந்தா அவருக்கு இடத்துக்கு யூ போயிருந்தால, என்கிட்ட வா, உன்னை என்ன பண்ற பாரு, உன்னால தாண்டி எங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு இந்த பொண்ணை கொல்றதுக்கு ட்ரை பண்றா. அங்க நம்ம ஷென்பா வந்துடுறா. அங்க இருக்க யூவை அடிச்சுட்டு அந்த அப்பாவி பொண்ணை காப்பாத்துறா. அக்கா, உனக்குலாம் அறிவுன்னு ஏதாவது இருக்கா இல்லையா? நீயும் நானும் ஒரே அம்மாவோட வயித்துல பிறந்த பொண்ணுங்க. நீ என்ன விட அந்த பொண்ணுக்கு எதுக்காக அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்க? நம்ம அம்மா இறந்து போனதே இவளாலதான் அப்படின்னு சொல்ல, அம்மா இவளுக்காக உயிர் தியாகம் பண்ணிருக்காங்க, இந்த பொண்ணு உயிர் வாழணுங்கிறதுக்காக. அவ நல்லா இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஷென்பா கத்துறா. யூனாவை பார்த்து, இங்க பாரு, உன் மேல இவ பாசம் வச்சிருக்கான்லாம் நினைச்சுக்காத, நீ சாகணுங்கிறதுல இவளுக்கு தான் எல்லாரை விட பெரிய ஆர்வம் இருக்கும், அத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா யாரோ ஓட்டு கேக்குற மாதிரி தெரியுது. ஷென்பா போய் செக் பண்றா. ஆளுங்க ஓடி போயிடுறாங்க. இடத்த ஃபுல்லா தேடுங்க அப்படின்னு உத்தரவு போட்டுடுறா. பார்த்தா அந்த பக்கமா நம்ம ஜின்லாய் தான் வந்திருப்பான்ல, வேக வேகமா ஓடி போய் ஒரு புதருக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். எப்படி ஒளிஞ்சாலும் இங்க மாட்டிடுவோம் அப்படின்னு அவனுக்கே நல்லா தெரியுது. ஆளுங்க எல்லாம் தேடி வராங்க. லைட்டா மேல மண்ணெல்லாம் எடுத்து பூசிக்கிட்டு அவனை வெளியே ஓடி வந்துடுறான். எதுக்குடா நீங்க வந்துட்டு இருக்கன்னு வேலைக்கார பொண்ணுங்க கேட்க, ஷென்பா மத்த டீம் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த கூடவே யூ இருக்கால, அந்த திமிர் பிடிச்ச பொண்ணு, அவளும் அங்க வந்துடுறா. இல்ல, நான் இன்னைக்கு வந்துட்டு கார்டன்ல தண்ணி ஊத்த போனேன்னா அங்க ஒருத்தர் வந்தாரு, என்ன போட்டு பயங்கரமா அடிச்சுட்டே இருந்தாரு. அங்க இருந்து நான் தப்பிச்சு ஓடி வந்து இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு மத்தவங்க எல்லாம் பாக்க, இன்னைக்கு அவர் கிட்ட அந்த டோக்கனை கூட நான் உருவிட்டேன். சண்டை போடும் போது அவர் இடுப்புல அந்த டோக்கன் வந்துருச்சு. அவர் பேர் கூட ஏதோ சொன்னாரு. அவர் பேரு வாங்களோ அப்படின்னு ஏற்கனவே கால்ல அடிச்சான்ல, அந்த பையனை வசமா மாட்டி விட்டுட்டு இருக்கான். ஆளுங்க தேட போறாங்க. உண்மையாவே இந்த வாலி அங்க இருந்தது, இந்த பையன் போயிருப்பான் போல. அது மட்டும் இல்லாம வாங்களூலாம் ஆளை காணா, சுயம்பரத்துல இருந்து எங்கேயோ எஸ்கேப் ஆகி போயிருக்கான். ஒருவேளை அவன் தான் அந்த வேலையை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பயும் ஷென்பா லைட்டா டவுட்டோடயே பாக்குறா. அப்ப ஏதோ சத்தம் கேக்குதுன்னு மத்த எல்லாரும் அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. அப்பாடா போயிட்டாங்கன்னு ஜிங்லாய் கொஞ்சமா நிம்மதியா இருக்கான். ஆனா ஷென்பா பக்கத்துலயே நிக்கிறா. எதுக்கு இன்னும் நிக்கிறீங்க, நான் தான் காரணத்தெல்லாம் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்ல, எங்க மூஞ்சு காட்டு அப்படின்னு பக்கத்துல போறா. இவன் உடனே பயந்துட்டு கண்ணெல்லாம் மூடிக்கிறான். ஷென்பாக் இவனை பாக்குறதுக்கு லைட்டா சிரிப்பா இருக்கு. சீக்கிரம் வா, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்டான ஷோ இருக்கு போல, போய் பாக்கலாம் அப்படின்னு இவனே கூட்டிட்டு ஷென்பா அங்க இருந்து போயிட்டு இருக்கா. பார்த்தா ரூம்குள்ள இருந்து நம்ம வென்னு தான் வந்துட்டு இருக்கான். ஷென்பான்னு போய் அவ கையை பிடிச்சுக்கிறான். வேகமா நம்ம ஜின்லாய் கையை பிரிச்சு விட்டுட்டு கொஞ்சம் தள்ளியே நில்லுங்கன்னு சொல்ல, இந்த பையனை பத்திரமா கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. வெண்ணு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. வைதான் வரான். இல்லங்க, இந்த வெண்ணு குடிபோதையில உள்ள போனா, அப்ப ரெண்டு பொண்ணுங்க பின்னாடியே போனாங்க. எங்க அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்னு என் ட்ரெஸ்ல இருந்து ஒரு பகுதியை பிச்சு நான் தான் வந்துட்டு விறகு கட்டையில வச்சு பத்த வச்சு ஃபயர்னு கத்தி விட்டேன். அந்த பையனை காப்பாத்தலாம்ல, அதுக்காக அப்படி பண்ணேன்னு சொல்ல, அப்போனே பக்கத்துல இந்த யூ நிக்கிறாள். அவ கேக்குறா, அந்த ரூம்ல எக்கச்சக்கமான துணி மூட்டை இருக்கு, ஏதாவது ஒரு துணியை வச்சிருக்கலாம், உன் துணியை எதுக்கே கிழிச்சு வச்ச, அறிவில்லையான்னு கேக்குறா. ஜின்லாய் பாக்குறான். இப்படி ஒரு கேள்வியை நீ கேட்கணும் தாமா அவன் வச்சிருக்கான் அப்படின்னு நக்கலா யோசிச்சுட்டு இருக்கான். அங்க இருக்க எதுவும் என்னோடது இல்ல, எப்படிங்க அடுத்தவங்க துணியை நான் கிழிக்க முடியும் அப்படின்னு இந்த பையன் சொல்ல, ஜின்லாய் பாக்குறான். எப்படிலாம் பிளான் பண்ணி போறானுங்க பாருங்க பிட்டு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். வென்னு உள்ள போனது சரி, அவனை யாரு கூட்டு வந்து விட்டா, போதையில அவன் எப்படி கரெக்டா உள்ள வந்தான்னு கேட்க, நான் வேற எதையும் பாக்கலங்க அப்படின்னு பை சொல்லிடுறான். சரி ஓகே, இவரை கூட்டு போய் உட்கார வைங்க அப்படின்னு வேற வழி இல்லாம நம்ம ஷென்பாவும் சொல்லிடுறா. இந்த யூ பாக்குறா. என்னடா ஜின்லாய், அப்பையில இருந்து ஏதோ பழி போடுற மாதிரியே பேசிட்டு இருக்க, நான் உன என்ன பண்றேன் பாரு அப்படின்னு இவனை பத்தி நக்கலா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. ஜின்லாய் பாக்குறான். மேடம், நான் உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு ஷென்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். வெண்ண தனியா கூட்டு வராங்க. வேலைக்கார பையன் அங்க வந்துடுறான். வாங்க வாங்க, நான் உங்களை கூட்டு போறேன் அப்படின்னு கூட்டு போயிட்டு இருக்கான். அதான் வெண்ணு வேலைக்கார பையன் கிட்ட போயிட்டு எத்தனை பேர் அன்னைக்கு வெளியே போனாங்கன்னு கேட்க, 15 பேரை ஆல்ரெடி துரத்தி விட்டாங்கன்னு சொல்ல, இன்னும் அவ்வளவு ஸ்லோவா போயிட்டு இருக்கு, இன்னும் எத்தனை பேர் தான் நம்ம துரத்துறதோ தெரியல அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். வெண்ணுக்கு போதெல்லாம் ஏறவே இல்ல. இவங்களே சேர்த்து துரத்தலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கான். இந்த யாங்கையும் ஹீயையும் என்னது ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு, அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஷென்பா ரூம்குள்ள போய் உட்கார்றா. ஜின்லாயை கூப்பிடுறா. என்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. மலை உச்சில இருந்து நான் கீழே விழுந்தேன், இப்ப நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். நான் யாருங்கிறது கூட எனக்கு ஞாபகம் இல்ல, ஆனா நீங்க என்ன இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிட்டு இருக்கீங்க. இதுக்கு நான் வந்துட்டு குதிரை லாயத்துல வேலை
வேலை பார்த்து சாணி அழிலாம் என் வாழ்க்கைக்கும் இந்த கடனை தீர்க்க முடியாது. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பேப்பர்ல கையில அப்படியே இங்க தொட்டு ஏதோ எழுத ஆரம்பிக்கிறான். ஷென்பா கிட்ட வந்து கொடுக்கறான். இது என்னது, உன்னோட அடிமை பத்திரமா அப்படின்னு கேட்க, ஆமா, இதுக்கு மேல நான் உங்களுக்கு அடிமையா? நீங்க என்ன வேலை செஞ்சாலும் அதை நான் செஞ்சுட்டு இருப்பேன். அப்பதான் என் வாழ்நாள் முழுக்க உங்க கடனை என்னால தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்ல ஷென்பா பாத்துட்டு இருக்கா. அதுக்குள்ள இவன் பக்கத்துல வந்து கால்ல விழற மாதிரி போயிட்டு இருக்கான். ஷென்பா டக்கு நம்ம முகத்தை தொட்டு தூக்கி நிறுத்துறா. உடனே ஜின்லாய் அவ கை எடுத்துட்டு அவன் நெத்தி மேல வச்சுட்டு, இனிமே நீங்க உயிரோட இருன்னு சொன்னா நான் இருப்பேன், சாவுன்னு சொன்னா அந்த நொடியே செத்து போயிடுவேன், என் வாழ்க்கையே இனிமே உங்க கையில அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷென்பா பாக்குறா. எங்க வீட்டுக்கு வேலை செய்யணும்னு உனக்கு அவ்வளவு ஆர்வமா அப்படின்னு கேக்குறா. இவங்க வீட்டுக்கு இல்ல, உங்களுக்கு உங்களோட பர்சனல் வேலைக்காரனா நான் என்ன வேலை இருந்தாலும் செய்வேன்னு சொல்ல ஷென்பா பாத்துட்டு இருக்கா. உனக்கு நீ யாருங்கிறதுல டவுட் இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும். குதிரலாயத்திலே வேலை பார்த்துட்டு இருந்தா என்ன கூட உன்னால பார்க்க முடியாது. சோ ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்க முடியாம போயிரும். அதுவும் இல்லாம யூ வேற உனக்கு உன்னை திட்டிட்டு போயிட்டா அங்க இருந்தா உன்னை என்ன வேணா செஞ்சு அடிச்சிருவான்னு உனக்கு தெரியும். சோ என் பக்கத்துல வரும்னு முடிவு பண்ணிட்டு இப்படி கேக்குற, கரெக்டா அப்படின்னு கேட்க ஜின்லாய் பாக்குறான். என் மனசுல இருக்கிற சின்சியாரிட்டியை பார்க்காம நீங்க வேற எதையோ பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க. என் மனசுல நான் சின்சியரா உங்களுக்கு வந்து உண்மையா வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி அப்படியா, இந்த வெண்ணு இருக்கான்ல அவன் ரொம்ப அப்பாவி, அவனை பத்திரமா பாத்துக்கிற பொறுப்பு உன்கிட்ட கொடுக்குறேன், அதை நீ முதல்ல பாத்துக்கோன்னு சொல்ல, ஆனா குதிரலாயத்துல வேலை பார்த்துட்டு என்னால அந்த வேலையை சரியா முடிக்க முடியலன்னா அந்த வெண்ணுக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும்ல அப்படின்னு கேக்குறான். ஷென்பா பாக்குறா. எப்படி அங்க இருந்து வந்து என் கூடவே இருக்கிறதுன்னு யோசிக்கிறான். ரொம்ப விவரமான பையன் தான் அப்படின்னு, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நிஜமாவா, என் ஐடென்டிட்டியை கூட கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு ஜின்லாய் கேட்க, ரெண்டு பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷென்பா ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஜின்லாய் அவன் கூட ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு நான் புது பேர் வைக்கிறேன், ஃபூஷங் தான் உன் பேரு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்லாய்க்கு அவ புது பேர் வைக்கிறா. தொன பேர் எதுவும் இல்லையே, ஃபேமிலி நேம்னு கேட்க ஜின்லாயோட ஒரிஜினல் ஃபேமிலி நேம் லூ தானே, லூங்கிற பேரையே வச்சிடுறா. சரி மேடம் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கையில இருந்து அடிமை பத்திரத்தை எடுத்து அவ கையில கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். இவன் இங்க பார்த்தா இன்னொரு பக்கம் இந்த பாட்டி கிட்ட ஒரு வேலைக்கார லேடி இருப்பால, அவ தேடுதல் வேட்டைக்கு வரா. அங்க யாரோ மாட்டிருக்காங்க. இங்க வந்து மாப்பிள்ளை எவனோ மாட்டிருப்பான் போல. அவன் கிட்ட கேண்டில் ஸ்டிக், தங்கத்தோட கேண்டில் ஸ்டிக், அதை எடுத்துட்டு போக ட்ரை பண்ணிருக்கான். நல்லா மாட்டிருக்கான். இத பாக்குறா. என்னப்பா உனக்குலாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு இந்த மேனேஜர் லேடி கேக்குறா. என்ன மன்னிச்சிருங்க மேடம், எங்க குடும்பம் பெரிய குடும்பம் தான், ஆனா நாங்க திடீர்னு இப்ப ரொம்ப ஏழையாயிட்டோம், கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், வேற வழியே இல்லாம இப்படி பண்ணிட்டேன்னு சொல்ல இந்த லேடி இந்த பையன் அழகா இருக்கிறத பாக்குறா. லைட்டா அழகுல மயங்குறா. நேரா அன்னைக்கு அவனை அவளோட பெட்ரூம்க்கே கூட்டு போயிடுறா. இந்த ரெண்டு பேரும் அன்னைக்கு நைட்டு ஒன்னா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பையன் இந்த கேண்டில் ஸ்டிக்கை கொண்டு வந்து, நீங்களே வச்சுக்கோங்க மேடம், நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்ல அவ பாத்துட்டே இருக்கா. உனக்கு இந்த இடத்துல எப்படி ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லி தரேன், ஆனா நீ வந்துட்டு ஷென்பா மேடத்துக்கிட்ட போறத பத்தி யோசிச்சு கூட பாக்காத, உனக்கு அது சரிப்பட்டு வராதுன்னு சொல்ல, சரிங்க மேடம் நீங்க சொல்றத கேக்குறேன் அப்படின்னு பையன் ஒத்துக்கிறான். இங்க பாட்டி கிட்ட அடுத்த நாள் காலைல போயிட்டு ஷென்பா டீ போட்டு தரா. பாட்டி உனக்கு யாரையாவது பிடிச்சிருந்ததாமா அப்படின்னு கேட்க, பிடிக்கல அப்படின்னு அவ சொல்லிடுறா. அப்ப எல்லாரையும் வெளியே அனுப்ப வேண்டியதானே அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. அப்ப பக்கத்துலயே சீச்சி இருப்பால, அவ சொல்லிட்டு இருக்கா, இல்ல பாட்டி இப்ப நம்ம ஒரு டெஸ்ட் தானே பண்ணிருக்கோம், இன்னும் நிறைய பசங்க மிச்சம் இருக்காங்க, அவங்களுக்கு வேற ஏதாவது டெஸ்ட் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்ல பாட்டியும் ஓகே சொல்லிடுறாங்க. கண்டிப்பா இப்போதைக்கு அவ யாரையும் செலக்ட் பண்ண மாட்டா போல அப்படின்னு பாட்டி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மேனேஜர் லேடி வந்துட்டு, சொங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்து ஒரு பையன் வந்திருந்தான், அவன் பார்த்தா நம்ம ஷென்பா கூட மேட்ச் ஆலாம் இருக்க மாட்டான், ஆனா கொஞ்சம் பிரில்லியண்டா இருக்கான், வேலை ஏதாவது போட்டு கொடுக்கலாமா அப்படின்னு செட்டப் ஒரு பையனை வச்சிருக்கான்ல, அவனை பத்தி கேக்குறா. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவங்க வேற கேக்குறாங்க. உங்ககிட்ட வேலை பாக்குற ஒரு நாளும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு அவ தனியா ஒரு பிட்ட போட்டுட்டு இருக்கா. இங்க ஷென்பாவை வேலைக்கார பொண்ணுங்களோட, எனக்கு என்னதான் லேட்டா செலக்ட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கலாம், ஆனா செலக்டே பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு சோகத்தோட அங்கிருந்து கிளம்புறா. அவளையே ஜின்லாய் அமைதியா பாத்துட்டு இருக்கான். அந்த பக்கமா வெண்ணு வந்துடுறான். இதுக்கும் மேல அவங்க யாரும் இருக்குது எனக்கு பிடிக்கல, எல்லாம் கெட்டவங்களா இருக்காங்க, என்னைய மாட்டி விட ட்ரை பண்றாங்க, அப்போ உங்ககிட்ட எப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணுவாங்க ஷென்பா, அவங்களுக்கு எல்லாம் வெளியே அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னால சமாளிக்க முடியலன்னா நீ வேணா வெளியே போயிடுன்னு ஷென்பா அங்கிருந்து கிளம்புறா. பக்கத்துல பாத்துட்டு ஜின்லாய, நீயும் என் கூட வா அப்படின்னு அங்கிருந்து கிளம்புறா. இங்க ஷென்பாவோட வேலைக்கார பொண்ணுங்கெல்லாம் மாப்பிள்ள சுயம்பரம் வந்தவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அங்க போறாங்க. சாரிங்க, ஒரே நாளெல்லாம் செலக்ட் பண்ண முடியாது, இன்னைக்கும் ஷென்பா மேடம் பார்க்க முடியாது, நீங்க ஷென்பா மேடம்க்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கிஃப்ட் இருந்தா அந்த கிஃப்ட் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்க கூட சேர்ந்து நீங்க ஒன்னா சாப்பிடலாம். அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு 3 நாள் இருக்கு. யாரெல்லாம் அந்த பெஸ்ட் கிஃப்ட் கொண்டு வரீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஷென்பா மேடமோட லஞ்ச் இருக்கு. சோ கிளம்பி போய் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல 3 நாள்ல என்ன கிஃப்ட பத்தி யோசிக்கிறதுன்னு ஆளாளுக்கு அடிச்சுக்கிறாங்க. வெண்ணிக்கிட்ட, உனக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும்ல ஷென்பாவை பத்தி, என்ன பிடிக்கும்னு கேட்க, ரொம்ப ஸ்வீட் பிடிக்கும், எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கோ அதை போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல ஸ்வீட் 4 ஆளுக்கு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இதை நம்பலாமா அப்படின்னு யாங்க கேட்டுட்டு இருக்கான். நம்ப வேண்டியதான் அப்படின்னு ஹீ சொன்னதும், அப்ப நம்ப கூடாது, ஏன்னா நேத்து நம்ம போட்டு டீல் நேத்தோட முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நம்ம தனியா தான் டீல் போடணும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு யாங்க அங்க இருந்து கிளம்பிடுறான். மாப்பிள்ளைங்களை பத்தி கேள்விப்பட்டியா அப்படின்னு யூ இன்னொரு அக்காட்ட போய் கேட்க, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல அப்படின்னு அவ சொல்லிடுறா. ஏதோ ஒரு லூசு பையன் கூட வந்திருப்பான் போல அப்படின்னு அங்க இருக்கிறவங்க பேசிட்டு இருக்காங்க. ஒரு அப்பாவி தங்க
தங்கச்சி இருப்பால, அவ அத காதுல வாங்கிட்டு இருக்கா. அந்த அப்பாவி தங்கச்சி அன்னைக்கு தோட்டத்துல போய் உட்காந்து பூவெல்லாம் பாத்துட்டு இருக்க. அந்த பக்கமா பை இருக்கான். அவளோட இன்ட்ரெஸ்ட் கெட்டு போயிட கூடாதுன்னு மெதுவா போன நடந்து போறான். உடனே இந்த பொண்ணு பாத்துட்டு இவன் தான் அந்த லூசு பைய போல அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறா. இங்க அந்த ஷென்பாவோட தம்பி எல்லா மாப்பிள்ளைங்களையும் கூப்பிட்டு வச்சு எல்லார்கிட்டயும் நான் காசு வாங்கிக்கிட்டு அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்றேன், யாரு நிறைய காசு கொடுக்குறீங்கன்னு பாக்கலாமான்னு கேட்க ஆள் ஆளுக்கு பவுச்சு எடுக்கிறாங்க. ஆனா ஷென்பாவோட வேலைக்கார பொண்ணு வந்துடுறா. உங்களுக்கு இன்னும் தண்டனையே நீட்டிக்கிறாங்க மேடம், இன்னும் நீங்க போய் மண்டி போட்டுதான் இருக்கணுமா, இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல உடனே வேற வழி இல்லாம தம்பியே எங்க தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. வெண்ணிங்க எதோ யோசிச்சுட்டு இருக்கான். அவளுக்கு எதுவுமே பிடிக்காது, அவ கூட சின்ன வயசுல இருந்து இருந்துட்டு இருக்கேன், எல்லாமே அவகிட்ட இருக்குங்கிறதால எதுக்கு மேலேயே அவளுக்கு ஆசையே இல்லைன்னு சொல்ல பக்கத்துல ஜின்லாய் வரான். ஆனால் உங்ககிட்ட கனெக்ஷன் இருக்குல்ல, அந்த கனெக்ஷனை யாரும் ஒண்ணு பண்ண முடியாதுன்னு சொல்றான். இப்பதான் எனக்கு புரியுது அவ ஏன் உன்னை என்கிட்ட விட்டு போனான்னு, நான் இப்பவே போய் ஒரு வழி பண்றேன் அப்படின்னு அவன் அங்கிருந்து கிளம்பி போறான். இங்க ஷென்பாவோட அந்த டீ ஷாப்ல ஏதோ பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு ஷென்பா கிளம்புறா. அங்க ஒரு ஆள் வந்துட்டு இவ்வளவு காஸ்ட்லியான டீ வாங்கின ஏமாத்திட்டாங்க, டேஸ்டே இல்ல அப்படின்னு கத்த ஆரம்பிக்க ஷென்பா அங்க ஆளுங்களோட வந்துடுறா. உங்க டீ பார்சல் எங்க இருக்குன்னு கேட்க பெட்டி பெட்டியா நிறைய டீ பவுடர் வாங்கியிருக்கான், அதை காட்டுறான். சீல் கூட பிரிக்காம இன்னும் அப்படியே இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றான். ஷென்பா போறா, அந்த சீலை பிரிக்கிறா, நெருப்பு கிட்ட காட்டுறா. அந்த பேப்பர்ல எதுவுமே நடக்கல. ஷென்பா அவளோட கம்பெனில இருந்து எடுத்துட்டு வந்த ஒரிஜினல் ப்ராடக்ட் எடுத்து அந்த சீல் பேப்பர் எடுத்து நெருப்புல காட்டுறா. நெருப்புல இன்னொரு புது லெட்டர் ஒண்ணு கிரியேட் ஆகுது. இதான் எங்களோட ஒரிஜினல் ப்ராடக்ட், இந்த லெட்டர் கிரியேட் ஆகும், இவங்க கொண்டு வந்தது ஃபேக்குன்னு சொல்ல அந்த ஆள் தப்பிச்சு ஓட ட்ரை பண்றான். அவனை போட்டு பொதுமக்கள்லாம் சாத்துன்னு சாத்துறாங்க. யாரடா ஏமாத்த பாக்குற அப்படின்னு. அந்த பக்கமா ஓரமா ஹீ உட்கார்ந்துட்டு இருக்கான். ஒரு வார்த்தை கூட அவ பேசல. எப்படி இருந்து கண்டுபிடிச்சா பாத்தியா, எப்படி அவங்க பிரச்சனையை திருப்பி விட்டா பாத்தியா, நூத்துக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த குடும்பத்தோட தலைவினா சும்மாவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்ப அவளை கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பிட்டு இருக்கான் ஒருத்தன். கதையை முடிச்சிருங்க அப்படின்னு ஆள் அனுப்பிட்டு ஷென்பா வண்டி போறத பாத்துட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஆளுங்க யாருமே திரும்பி வரலன்னு பாக்குறான். பார்த்தா அவங்க எல்லாருமே அடிபட்டு கீழே கிடக்குறாங்க. அங்க ஹீ வந்துடுறான். வந்து சைடு கேப்ல எல்லாரையும் அடிச்சு போட்டிருக்கான். அவனை பார்த்து இவங்க எல்லாம் பயந்து போயிட்டு இருக்கான். ஷென்பா இங்க மறுபடியும் வீட்டுக்கு வரா. பார்த்தா அந்த இடத்துல வெண்ணு இருக்கான்ல, அவன் ஏதோ நிறைய பேரை சண்டை போட்டு அடிச்ச மாதிரி ஹீரோ மாதிரி கெட்டப்ல வந்துட்டு இருக்கான். அவன் மேல ஒரு எஃபெக்டுக்காக பவுடர் எல்லாம் யாரோ சைட்ல இருந்து போட்டுட்டு இருக்காங்க. ஷென்பா நீ கவலைப்படாத, ஒன்ன பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்புன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த காமெடியை கூட்டு போய் ஜெயில போடுங்க, இவன் வந்து பிரச்சனை முடிகிற வரைய வெளியவே வரக்கூடாதுன்னு அமுச்சு விட்டுறா. அடுத்து வந்து ஒரு முக்கியமான கிஃப்ட் வச்சுட்டு யாங்க வெயிட் பண்றாரான்னு சொல்ல ஷென்பா உள்ள போறா. அந்த ரூம் நிறைய ஏதோ ஸ்வீட் கடையில ஸ்வீட் அடிக்கிற மாதிரி தங்க கட்டியா அடுக்கி வச்சுட்டு, ஸ்வீட் எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாம உனக்கு ஸ்வீட் பெருசா பிடிக்காது, அதுக்கு பதிலா தங்கத்தை வச்சிருக்கேன், மனுஷங்க மனசு மாறலாம், தங்கத்தோட வேல்யூ மாறவே மாறாது, அது மட்டும் இல்லாம நானும் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கேன் பார்த்தல, ரெண்டுல எதை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேட்க ஒழுங்கா ட்ரெஸ்ஸை போடுற வழிய பாரு, இல்லைன்னா வெளியே அமிச்சிருவேன் ஷென்பா அங்க இருந்து கிளம்பிடுறா. அடுத்த நாள் காலையில ஷென்பாவோட மீட்டிங்க்கு எல்லாரும் வெயிட் பண்ணிருக்காங்க கிஃப்ட் கொடுக்கறதுக்காக. ஷென்பா அங்க உள்ள வரா. ஆளுக்கு ஒரு கிஃப்ட கொண்டு வந்து இதுன்னு சொல்லிட்டு முக்கியமான பொருளா காட்டுறாங்க. வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களையா எல்லாரையுமே துரத்திட்டு இருக்கா. பக்கத்தை அடுத்து ஹீ வந்து இந்த முக்கியமான கிஃப்ட், இது என்னோட சாட்டை, முதல்ல தோல்ல பண்ண அதிசயமானதுன்னு சொல்ல வேணாம் தள்ளி போங்கன்னு சொல்ல அந்த பையன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு வெளியேந்து இதெல்லாம் ஜின்லாய் பார்த்து லைட்டா சிரிச்சிட்டு இருக்கான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. எப்படியோ ஹீரோ மாதிரி இந்த ஜின்லாய் ஒரே எபிசோட்ல காமெடி பீஸ் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். என்ன ஆக போகுது, இந்த கதை எப்படி போக போகுது, தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரையும் பாய்.